ஸ்டார்ட். இப்போ நம்ம வந்து பைன் லேப்ஸோட மிஷினில் வந்து பெட் பூஜாவோட அப்ளிகேஷன் வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணுறோட டெமோ வீடியோ பார்க்க போகிறோம். பிபி பாஸ் இதுதான் ஆக்சுவலாக வந்து அந்த அப்ளிகேஷனு. இதில் வந்து எப்படி நம்ம ஆர்டர் எடுக்கிறது ப்ளஸ் ஆன்லைன் ஆர்டர்ஸு ப்ளஸ் இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு சும்மா பேசிக்ஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆன்லைன் ஆர்டர் பார்த்துலாம். ஆன்லைன் ஆர்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து கம்ப்யூட்டர் பிரிண்டரு எதுவுமே இல்லாமல் அலோன் இதிலே வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ இன்டெகிரேஷன் ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். சரிங்களா? அதில் வந்து ஆர்டர் ஸ்டேட்டஸ் பெண்டிங் ரன்னிங் ஆல் மூணுமே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குயிக் பில்லும் பண்ணிக்கலாம். பில்லிங்கில் நீங்கள் கொடுக்குற மெனு எல்லாத்தையுமே பெட் பூஜா பேக்கேட்லேருந்து ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்கள்கிட்ட என்னென்ன மெனு இருக்கோ அதை கம்ப்ளீட்டாக கேட்டகரிஸ் வைஸ் மெனு ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள கேட்டகரி வந்துடும். கேட்டகரி வச்சு நீங்கள் ஈஸியாக மெனு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு என்னென்ன கேஓடி லிஸ்ட்டு, இன்வென்ட்ரி லிஸ்ட்டு, மெனு ஆஃப், எக்ஸ்பென்ஸு, வித்ராவல், டியூ பேமெண்ட், இது மாதிரி வந்து ஓவரால் கம்ப்ளீட் செட்டிங்ஸ் எல்லாமே டிவைஸ்லேயே இன்பில்ட்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸு, நெக்ஸ்ட்டு லாக் அவுட்டு. ரிப்போர்ட்ஸும் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்கலாம். ரிப்போர்ட்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரிப்போர்ட்டு, ஆன்லைன் ரிப்போர்ட்டு, ஐட்டம் சம்மரி, கேட்டகரி சம்மரி அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ் ரிப்போர்ட்டில் போனீங்கன்னா இதில் எத்தனை ஆர்டர்ஸ் நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்றதுமே நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு டெமோ பில் போட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு கம்மியான வேல்யூ இருக்கிற ஒரு பில் போடலாம். இது வந்து 10 rupees இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இதில் கீழே கார்ட்டுன்னு இருக்கும். கார்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டேபிள் நம்பர் நம்ம டேபிள் வந்து கவுண்ட் இருக்கும். ஆக்சுவலாக ஒரு 5 tables இருக்குது அப்படின்னா எந்த டேபிளோ அந்த டேபிள் நம்பர் ஜஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் பிரிண்ட்டு. இதில் ஆப்ஷன் வந்து பைன் லேப்ஸ் கொடுத்தாங்கன்னா டேரெக்டாக பேமெண்ட் பண்ணிக்கலாம். சேவ் அண்ட் பிரிண்ட் கொடுத்துட்டும் அதுக்கப்புறமா பேமெண்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து சேவ் அண்ட் பிரிண்ட் கொடுத்து காமிக்கிறேன். சேவ் அண்ட் பிரிண்ட் கொடுத்ததும் என்ன ப்ராடக்ட் பை பண்ணியிருக்காங்க, தந்தூரி ரொட்டி பட்டர் 10 rupees அப்படின்றது வந்து பில்லில் பிரிண்ட் ஆகி வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து இடிசி பேமெண்ட். இதில் வந்து இடிசி பேமெண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேஷ் கேட்கும், இன்னொன்று யூபிஐ கேட்கும், கார்டு கேட்கும். 2 ஆப்ஷன் தான் கேட்கும். யூபிஐ கொடுத்தீங்கன்னா அந்த 10 rupeesக்கான அமௌண்ட் கேட்கும். ஜஸ்ட் இப்போ கார்டு கிளிக் பண்ணுறோம். கார்டு கிளிக் பண்ணோடனே கார்டு டேரெக்டாக என்ன வேல்யூ அந்த அமௌண்ட் வந்து நம்ம இப்போ ஒரு பேமெண்ட் பண்ணி பார்த்துடலாம். கார்டு இன்செர்ட் பண்ணியாச்சு. இப்போ பின் நம்பர் என்டர் பண்ணுறேன். ஃபோன் நம்பர் கேட்குது, நோ கொடுக்குறேன். இப்போ வித் இன்டெகிரேஷனோட பேமெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பேமெண்ட்டும் இன்டெகிரேஷனில் வந்துடும். அதனால் வந்து உங்களுக்கு எந்த ஒரு எரர்ஸ் எதுவுமே வராது. தேங்க்யூ.